இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் தனிமையான பாதையில நடக்கலாம், உங்களோடு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய தரிசனத்தை சுமக்க, உங்களுடைய சொப்பனத்தை சுமக்க, இல்லைனால் உங்களுடைய வேலையில உங்களுக்கு கை கொடுக்க, உங்களுக்கு உதவி செய்ய நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை தனியாக நிற்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால தான் கர்த்தர் உங்களை தனிமையான பாதையில கொண்டு போறாரே தவிர, இந்த தனிமை ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில தீமையாய் முடியவே முடியாது. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிப்பீர்களே ஆனாலும் அவர்களையும் கர்த்தர் எப்படி நடத்தினார் அப்படின்னா, அவங்க கூட கூட்டத்தில் அத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மட்டும் தனியாக கர்த்தரவனை நடத்தினார். யாருமே அவங்களோட வந்து சேர மாட்டாங்க, யாருமே அவங்களுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க, இவங்க சொல்றது யாருக்குமே பிடிக்காது, அவங்க இவங்களுக்கு விரோதியா இருப்பார்கள். ஒரு வீட்டுல ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்னா, ஒரு ஆபீஸ்ல ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான்னா, நான் நம்புறேன் கர்த்தர் அவனை கொண்டு அங்கே ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அதற்காகத்தான் அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. சோ எல்லாருமே எதற்காக பழகி கொள்ளணும்னா, தனிமையில ஆரம்பத்தில் நீங்க தனிமையில நின்று அப்படியே பழகணும், தனிமையில நீங்க ஜெயிச்சு பழகணும், தனிமையில நீங்க போராடி பழகணும், தனிமையில ஒரு மனுஷனிடத்துல பேசி பழகணும். அதுதான் உங்களை வெற்றியுள்ள தலைவனாய் மாற்ற முடியுமே தவிர, இல்லை என்றால் நீங்கள் கூட்டத்தோடு இருக்கும்போது அது எப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொண்டு வரவே கொண்டு வராது. ஆமென்.